இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் முட்டை கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு 4 முட்டை எடுத்து வேக வச்சு தனியாக வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சீரகம் போட்டு ஒரு 4 க்ரீன் சில்லி போட்டுட்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்ச ஆனியனை போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதங்கிட்டு ப்ரௌன் கலர் வர வரலும் நல்லா வதக்கணுங்க. இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. சால்ட் ஆட் பண்ணாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுங்க வெங்காயம் தக்காளி. அதனால் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சீக்கிரமாக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாங்க. நம்ம பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரலும் நம்ம வச்சுருந்த கரம் மசாலா மல்லி பவுடர் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு செய்ய போகிறோம் குழம்பு. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த முட்டையை ஒரு 4 பக்கம் நல்லா கீறி விட்டுருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் குழம்பு உள்ளே போகும்போது அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா ஃப்ளேவர் தரங்க. பாருங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியாக சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நல்லா கொதி வந்ததும் அதை சேர்க்கலாங்க. இது கூட பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் நம்ம குழம்பு செஞ்சு கொடுத்தா பசங்களும் சாப்பிடுவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறியாமான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க, ஒரே மாதிரி சாப்பிடாம. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள் முட்டை கூட சேர்க்கும் போது அதுவும் நல்லா ஃப்ளேவராக நல்லா வெந்து வருங்க. பாருங்கள் இப்போ நம்ம சாப்பாடு வடித்து தட்டில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ குழம்பு நல்லா கொதித்த உடனே எடுத்து சேவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு துண்டு வெல்லம் கூட போட்டுக்கலாங்க, ஃப்ளேவர் நல்லா தரும். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.